ஓம் சாந்தி. ஜூன் 17, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதற்கு சகல வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மலராக வேண்டுமாயின் நீங்கள் உண்ணும் உணவு தூய்மையை கடைபிடிக்கும் ஒருவரினால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கேள்வி: அங்கே 21 பிறவிகளுக்கு தொடர்புள்ள எதனை குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே பயிற்சி செய்கின்றீர்கள்? பதில்: ஷரீரத்தினாலும் மனதினாலும் நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கே இங்கே நீங்கள் பயிற்சி செய்கிறீர்கள். ததிஜி ரிஷியைப் போல நீங்கள் உங்கள் எலும்புகளையும் இந்த யஜ்யத்தின் சேவைக்கு கொடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் இங்கே ஹத்தயோகம் என்ற கேள்விக்கு இடமில்லை. உங்கள் ஷரீரம் பலவீனம் அடைவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. இங்கே நீங்கள் பயிற்சி செய்கின்ற யோகத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள். ஓம் சாந்தி. ஒரு கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் ஆசிரியர்கள் மாணவர்களை பார்க்கின்றார்கள். ரோஜாக்கள் எங்கே? யாரெல்லாம் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள்? இதுவும் ஒரு பூந்தோட்டம், எனினும் இது வரிசை கிரமமாக உள்ளது. இங்கே நான் ஒரு ரோஜாவை பார்க்கின்றேன். அதன் அருகில் மிகவும் நறுமணம் கமழும் மற்றுமொரு மலரையும் பார்க்கின்றேன். மற்றுமொரு இடத்தில் எருக்கம் பூவையும் பார்க்கின்றேன். பூந்தோட்டத்தின் அதிபதி அவற்றை பார்வையிட வேண்டும். இந்த முட்காட்டை அடித்து மலர்களின் மர கன்றுகளை நாட்டுவதற்காக வருமாறு நீங்கள் பூந்தோட்டத்தின் அதிபதியை அழைக்கின்றீர்கள். முட்களில் இருந்து மலர்களான கன்றுகள் எவ்வாறு நாட்டப்படுகின்றன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறை ரீதியாக அறிந்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் உங்களில் சிலரே இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கின்றீர்கள். அவரே பூந்தோட்டத்தின் அதிபதியும் படகோட்டியும் என்பதனை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவர் அனைவரையும் திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். மலர்களான உங்களை பார்க்கும் பொழுது தந்தை சந்தோஷம் அடைகின்றார். நீங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானம் எவ்வளவு மேன்மையானதென பாருங்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு பரந்த புத்தி தேவைப்படுகிறது. இந்த உலகம் கலியுகவாசிகளை கொண்ட நரகமாகும். நீங்கள் சொர்க்கவாசிகள் ஆகின்றீர்கள். சந்நியாசிகள் தங்கள் வீடுகளை விட்டு ஓடிவிடுகின்றனர். நீங்கள் எங்கேயும் ஓட அவசியமில்லை. சில வீடுகளில் ஒருவர் முள்ளாகவும் மற்றவர் மலராகவும் இருக்கின்றனர். சிலர் பாபாவிடம் கேட்கின்றனர், பாபா, நான் என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா? பாபா பதிலளிப்பார், நீங்கள் அப்படியே செய்யலாம். அவரை வீட்டில் வைத்திருந்து பராமரியுங்கள். உங்களிடம் அத்தகைய தைரியம் இல்லை என்பது நீங்கள் கேட்டதிலிருந்து புரிகின்றது. ஆகவே பாபா பதில் கூறுகின்றார், நீங்கள் அப்படியே செய்யலாம். சிலர் கூறுகின்றனர், நான் எப்பொழுதும் நோய்வாய்ப்படுகின்றேன். மருமகள் வந்தால் அவள் தயாரிக்கும் உணவை நான் உண்ண நேரிடும். பாபா பதில் கூறுகின்றார், நீங்கள் அதனை உண்ணலாம். பாபா வேண்டாம் என கூறுவாரா? சூழ்நிலைகள் அவ்வாறு இருப்பின் நீங்கள் அதனை உண்ண வேண்டுமாயின் அப்படியே செய்யுங்கள். எவ்வாறாயினும் அங்கே பற்றும் இருக்கிறது தானே. ஒருவரின் மருமகள் தங்கள் வீட்டினுள் பிரவேசிக்கும் பொழுது அதனை பற்றி கேட்கவே வேண்டாம். அது ஓர் இறைவியே வந்துவிட்டதை போன்றிருக்கும். அவர்கள் அதிக சந்தோஷம் அடைகின்றனர். எவ்வாறாயினும் நீங்கள் மலர்களாக வேண்டுமாயின் தூய்மையை கடைபிடிக்கும் ஒருவரால் தயாரிக்கப்பட்ட உணவையே உண்ண வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் சொந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதனை குறித்து நீங்கள் எதனையும் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே நீங்கள் இந்த முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகளவு முன்னெச்சரிக்கைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அதிக அளவு நன்மையை பெறுகின்றீர்கள். அதிக அளவு முன்னெச்சரிக்கைகளை எடுப்பதற்கு சில முயற்சியும் தேவைப்படுகிறது.
நீங்கள் எங்காவது செல்வதற்காக பயணிக்கும் பொழுது உங்களுக்கு பசிக்குமாக இருந்தால் சில உணவை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு சிரமம் இருக்குமாயின் தவிர்க்கவே முடியாத சந்தர்ப்பங்களின் பொழுது புகைவண்டி நிலையங்களில் பன் விற்பவர்களிடம் அதனை வாங்கி உண்ணலாம். தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுவே யோக சக்தி என அறியப்படுகிறது. இதில் ஹத்தயோகம் என்ற கேள்விக்கு இடமில்லை. உங்கள் ஷரீரம் பலவீனம் அடைவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. ததிஜி ரிஷியைப் போல் நீங்கள் ஒவ்வொரு எலும்பையும் கொடுக்க வேண்டும். ஆனால் இதில் ஹத்தயோகம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. ஷரீரம் மிக ஆரோக்கியமாக வைத்திருக்கப்பட வேண்டும். இந்த யோகத்தினை பயிற்சி செய்வதனால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்கள் ஆக வேண்டும். இதனை நீங்கள் இங்கே பயிற்சி செய்ய வேண்டும். இதில் கேட்பதற்கு எதுவுமில்லை என பாபா விளங்கப்படுத்துகின்றார். ஆம், முக்கியமான சிலவற்றில் நீங்கள் குழப்பமடைந்திருந்தால் நீங்கள் அதை கேட்கலாம். அற்ப விஷயங்களை பாபாவிடம் கேட்பதினால் அதிக அளவு நேரம் வீணாக்கப்படுகிறது. பெரிய மனிதர்கள் மிக குறைவாகவே பேசுகிறார்கள். சிவ் பாபாவே சத்கதி அருள்பவர் என அழைக்கப்படுகின்றார். ராவணனை சத்கதியை அருள்பவன் என அழைக்கப்பட முடியாது. அவன் அவ்வாறானவனாயின் அவனது கொடும்பாவி ஏன் எரிக்கப்படுகிறது? ராவணன் மிக பிரபல்யமானவன் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராவணனிடம் அதிக அளவு பலம் இருந்த பொழுதும் அவன் இன்னமும் உங்கள் எதிரிதானே. ராவணனின் ராஜ்யம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. எவ்வாறாயினும் அவனது புகழ் எதையாவது எப்பொழுதாவது நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா? எதுவும் இல்லை. 5 விகாரங்களே ராவணன் என அழைக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். சாதுக்களும் புனிதர்களும் தூய்மையாக இருப்பதனாலேயே புகழப்படுகின்றனர். மனிதர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தூய்மையற்று உள்ளனர். எத்தகையவர் வந்தாலும் பரவாயில்லை. முக்கியஸ்தர் ஒருவர் வந்து பாபாவை சந்திக்க கேட்டாலும் பாபா அவரிடம் என்ன கேட்பார்? ராம ராஜ்யத்தை பற்றியும் ராவண ராஜ்யத்தை பற்றியும் எப்பொழுதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? அல்லது மனிதர்கள் தேவர்கள் பற்றியும் எப்பொழுதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா என பாபா அவரிடம் கேட்கின்றார். இந்த நேரத்தில் மனிதர்களின் ராஜ்யமா அல்லது தேவர்களின் ராஜ்யமா உள்ளது? மனிதர்கள் யார்? தேவர்கள் யார்? யாருடைய ராஜ்யத்தில் தேவர்கள் இருந்தனர்? தேவர்கள் சத்யுகத்திலேயே இருந்தனர். அரசரும் அரசியும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும். இது புதிய உலகமா அல்லது பழைய உலகமா என நீங்கள் கேட்கலாம். சத்யுகத்தில் ஆட்சி செய்தவர்கள் யார்? தற்பொழுது இது யாருடைய ராஜ்யம்? படங்கள் உங்கள் முன்னால் உள்ளது. பக்தி என்றால் என்ன, இந்த ஞானம் என்றால் என்ன என்பதனை தந்தை மாத்திரமே இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். தங்களால் எதனையும் கிரகிக்க முடியாது உள்ளது என கூறும் குழந்தைகளுக்கு தந்தை கூறுவார், ஓ, ஆனால் ஆல்பாவையும் பீட்டாவையும் புரிந்து கொள்வது இலகுவானது தானே. தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வீர்கள் என ஆல்பாவாகிய தந்தை கூறுகின்றார். பாரத மக்கள் சிவனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர் எப்பொழுது பாரதத்திற்கு வந்து அதனை ஸ்வர்க்கமாக்கினார்? பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது என்பது இன்னமும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அதனை மறந்து விட்டார்கள். நீங்கள் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதை நீங்களும் அறிந்திருக்கவில்லை என்றும், இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு முறை தந்தையினால் தேவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள் என்பதையும் அவர்களுக்கு கூறுங்கள். நான் ஒருவரே இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துபவர். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் அதன் அர்த்தம் புரிந்து கொள்ளப்படவில்லை. நீங்கள் ஒரு வினாடியில் சொர்க்கத்தின் தேவதைகள் ஆகின்றீர்கள். இது இந்திர சபை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திரனே மழையின் கடவுள் என அவர்கள் நம்புகின்றனர். மழையை பொழியச் செய்யும் ஒருவருக்கான ஒன்று கூடல் இருக்க முடியுமா? இந்திரலோகம், இந்திர சபை போன்ற பல விஷயங்களை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இன்று நீங்கள் இந்த முயற்சியை மீண்டும் ஒரு முறை செய்கின்றீர்கள். இது ஒரு கல்வி, அப்படித்தானே? நீங்கள் சட்டத்தரணி ஆகுவதற்கு கற்பீர்களாயின் நாளையே சட்டத்தரணி ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள்.
இங்கே நீங்கள் இன்று கற்கின்றீர்கள். நாளை உங்கள் சரீரங்களை நீக்கி அந்த ராஜ்யத்தில் பிறப்பெடுப்பீர்கள். நீங்கள் பெறுகின்ற வெகுமதி உங்கள் எதிர்காலத்திற்கு உரியது. நாங்கள் இங்கே கற்று பின்னர் சென்று சத்யுகத்தில் பிறப்பெடுக்கின்றோம். இளவரசர்கள் இளவரசிகள் ஆகுவதே எங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். இது ராஜயோகம். பாபா, எனது புத்தி திறக்கவில்லை என சிலர் கூறினால் அதுவே அவர்களின் பாக்கியமாகும். நாடகத்தில் அவையே அவர்களின் பாகங்கள். பாபாவால் எப்படி அதை மாற்ற முடியும்? ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அது வரிசை கிரமம் இல்லையா? எல்லோரும் சக்கரவர்த்திகள் ஆகுவார்கள் என்றில்லை. கடவுளின் சக்தி இங்கே இருப்பதனால் அவரால் அனைவரையும் சக்கரவர்த்தி ஆக்க முடியும் என சிலர் கூறுகின்றனர். அப்பொழுது பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள்? இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம். இப்பொழுது சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தினிகள் என்பது பெயர் அளவிலேயே உள்ளது. அவர்களுக்கு அந்த பட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 100 அல்லது 200 ஆயிரங்களை செலுத்துவதன் மூலம் அவர்களால் ஒரு பட்டத்தை பெற முடியும். அவர்களும் அதற்கு ஏற்ற பண்பான முறையில் செயற்பட வேண்டும். ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் ராஜ்யத்தை இப்பொழுது ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அங்கே அனைவரும் மிக அழகாக இருப்பார்கள். அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. சமய நூல்களில் கல்பத்தின் கால அளவு நீட்டிக்கப்பட்டதனால் மனிதர்கள் அந்த ராஜ்யத்தை மறந்துவிட்டனர். அவலட்சணத்தில் இருந்து அழகானவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள். தேவர்கள் அவலட்சணமானவர்களா? ஸ்ரீ கிருஷ்ணர் நீல நிறமாகவும் ராதை வெள்ளை நிறமாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அழகை கருத்திற்கொள்ளும் பொழுது இருவரும் அழகானவர்களாக இருக்க வேண்டும். பின்னர் காமச்சிதையில் அமர்ந்ததனால் இருவரும் அவலட்சணமானவர்கள் ஆகின்றனர். அங்கே அவர்கள் தங்க உலகில் அதிபதிகள். இங்கே இந்த உலகம் அழுக்கானது. முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். பின்னர் நீங்கள் தெய்வீக குணங்களையும் உங்களுக்குள் கிரகிக்க வேண்டும். உங்களில் சிலர் உங்களால் புகைப்பிடிப்பதை விட முடியாமல் உள்ளது என பாபாவிடம் கூறுகின்றீர்கள். பாபா கூறுகின்றார், சரி, நீங்கள் விரும்பிய அளவு புகைப்பிடியுங்கள். நீங்கள் கேட்கும் பொழுது பாபா என்னதான் கூறுவார்? நீங்கள் முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்காது விட்டால் வீழ்கின்றீர்கள். நீங்களே இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவர்கள் ஆகுவதனால் உங்கள் நடத்தையும் செயற்பாடுகளும் உங்கள் உணவும் பானமும் எவ்வாறு இருக்க வேண்டும்? லக்ஷ்மி அல்லது நாராயணரை திருமணம் செய்ய போவதாக நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். சரி, உங்களிடம் இந்த தெய்வீக குணங்கள் உள்ளனவா என உங்களுக்குள் பாருங்கள். நீங்கள் புகைப்பிடித்தால் எப்படி உங்களால் நாராயணன் போன்று ஆக முடியும்? நாரதரின் கதையும் உள்ளது. நாரதர் மாத்திரம் ஒரு பக்தர் அல்ல. மனிதர்கள் அனைவருமே பக்தர்கள், அதாவது நாரதர் ஆவார்கள். தந்தை கூறுகின்றார், தேவர்கள் ஆகப் போகின்ற குழந்தைகளாகி நீங்கள் அகநோக்கு உடையவர்களாகி உங்களையே கேளுங்கள். நான் தேவராக ஆகுவதனால் எனது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? நாங்கள் தேவர்கள் ஆகின்றோம். ஆகவே நாங்கள் மதுபானம் அருந்தக்கூடாது, சிகரெட் புகைக்க கூடாது, விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. அத்துடன் தூய்மையற்ற மனிதரால் தயாரிக்கப்பட்ட உணவை உட்கொள்ளவும் கூடாது. இல்லையெனில் எமது ஸ்திதி பாதிக்கப்படும். தந்தை இங்கே அமர்ந்திருந்து இந்த விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவருக்கும் இந்த நாடகத்தின் ரகசியம் தெரியாது. இது ஒரு நாடகம். அனைவரும் நடிகர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் மேலிருந்து கீழே வருகின்றோம். முழு உலகிலும் உள்ள ஒவ்வொரு நடிகருக்கும் நடிப்பதற்கு ஒரு பாகம் உள்ளது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடிப்பதற்கு சொந்த பாகம் உள்ளது. பல நடிகர்கள் உள்ளனர். அவர்கள் எவ்வாறு தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர் என பாருங்கள். இதுவே சமயங்களின் பல்வகை விருட்சமாகும். ஒரு மாமரம் பல்வகை விருட்சம் என அழைக்கப்பட முடியாது. அதில் மாம்பழங்களே இருக்கும். இது மனித உலக விருட்சம். ஆனால் இது சமயங்களின் பல்வகை விருட்சம் என அழைக்கப்படுகிறது. ஒரே ஒருவரே விதையாவார்.
மனித வர்க்கத்தில் எவ்வளவு வகைகள் உள்ளன என பாருங்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் வித்தியாசமானவர்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். மனிதர்களுக்கு முற்றிலும் எதுவுமே தெரியாது. தந்தையால் மாத்திரமே சாதாரண மனிதர்களை தெய்வீக புத்தி உடையவர்களாக மாற்ற முடியும். இந்த பழைய உலகில் ஒரு சில நாட்களே எஞ்சி உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சக்கரத்திற்கு முன் இருந்தது போன்று மரக்கன்று நாட்டப்பட்டுள்ளது. நல்ல பிரஜைகளினதும் சாதாரண பிரஜைகளினதும் மரக்கன்றுகளும் நாட்டப்படுகின்றன. ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. அனைத்தையும் குறித்து குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் முரளியை கேட்டாலும் கேட்காது விட்டாலும் பரவாயில்லை என்றில்லை. உங்களில் சிலரது புத்தி இங்கிருக்கும் பொழுது கூட வெளியில் அலைகிறது. உங்களில் சிலருக்கு தனிப்பட்ட முறையில் நேரடியாக முரளியை கேட்கும் பொழுது உள்ளே சந்தோஷம் பொங்குகிறது. முரளியை கேட்பதற்காக அவர்கள் எங்கே ஓடி வருகின்றனர். கடவுளே கற்பிக்கின்றார். ஆகவே அத்தகைய கல்வியை நீங்கள் கற்பதை நிறுத்தக்கூடாது. ஒளி நாடா அனைத்தையும் துல்லியமாக பதிவு செய்கிறது. ஆகவே அதனை கேளுங்கள். செல்வந்தர் எவரேனும் இதை பெற்று கொடுத்தால் ஏழைகளால் அதை கேட்க முடியும். பலர் நன்மை அடைவார்கள். ஏழை குழந்தைகளாலும் தங்களுக்கென மிக மேன்மையான ஒரு பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள முடியும். குழந்தைகள் தங்குவதற்காகவே பாபா கட்டடங்களை கட்டியுள்ளார். சில ஏழை குழந்தைகள் 2 ரூபாவை கூட காசு கட்டளையில் அனுப்புகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, இந்த கட்டடத்திற்கு எனது பெயரில் ஒரு கல்லை இடுங்கள். அத்துடன் 1 ரூபாயை யஜ்யத்தில் இடுங்கள். பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புபவர்களும் இருக்க வேண்டும். வைத்தியசாலைகள் போன்றவை கட்டப்படும் பொழுது அதிகளவு செலவீனங்கள் ஏற்படுகின்றன. செல்வந்தர்கள் அரசாங்கத்திற்கு பெருமளவு உதவி செய்கிறார்கள். அவர்கள் பிரதிபலனாக எதனை பெறுகிறார்கள்? தற்காலிகமான சந்தோஷம். எவ்வாறாயினும் நீங்கள் இங்கே செய்யும் எதற்கும் வெகுமதி 21 பிறவிகளுக்கு நீடிக்கிறது. பாபா எவ்வாறு அனைத்தையும் கொடுத்து முதல் இலக்க உலக அதிபதி ஆகுவார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். உலக அதிபதி ஆக்குவார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். 21 பிறவிகளுக்கான அத்தகைய ஒரு பேரத்தினை எவர்தான் பேச மாட்டார்கள்? இதனாலேயே நீங்கள் அவரை கள்ளம் கபடமற்ற பிரபு என அழைக்கின்றீர்கள். இந்த விஷயம் தற்காலத்தையே குறிக்கிறது. அவர் மிகவும் கள்ளம் கபடமற்றவர். நீங்கள் விரும்பிய எதனையும் செய்யுங்கள் என அவர் கூறுகின்றார். சில புதல்விகள் மிகவும் ஏழைகளாக இருக்கிறார்கள். தமது வாழ்வாதாரத்திற்காக ஆடைகளை தைத்து சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறப் போகின்றார்கள் என பாபா அறிவார். ஒரு பிடி அரிசி கொடுத்து 21 பிறவிகளுக்கு மாளிகையை பெற்ற சுதாமாவின் குசேலரின் உதாரணமும் உள்ளது. இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் கள்ளம் கபடமற்ற பிரபு. இந்த தாதா கள்ளம் கபடமற்ற பிரபு அல்ல. இவரும் கூறுகின்றார், சிவ் பாபாவே கள்ளம் கபடமற்ற பிரபு. அவர் வர்த்தகர், நகை வியாபாரி, மந்திரவாதி எனவும் அழைக்கப்படுகின்றார். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பாரதம் இப்பொழுது ஏழ்மையடைந்துள்ளது. மக்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அரசாங்கம் ஏழையாக உள்ளது. பாரதம் எவ்வாறு மேன்மையானதாக இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அது உண்மையில் சொர்க்கமாக இருந்தது. இன்னமும் அதன் அறிகுறிகள் உள்ளன. சோமநாதர் ஆலயம் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த வைரங்கள் ரத்தினங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு ஒட்டகங்களில் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உலகம் நிச்சயமாக இப்பொழுது மாற்றமடைய போகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்பொழுது அதற்கான ஆயத்தங்களை செய்கின்றோம். எவற்றையேனும் செய்பவர்கள் அதற்கான வெகுமதியை பெறுகிறார்கள். மாயையிடமிருந்து பெருமளவு எதிர்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் கடவுளை பின்பற்றுகின்றீர்கள். மற்ற அனைவரும் ராவணனின் அடிமைகளாக இருக்கின்றனர். நீங்கள் சிவ் பாபாவிற்கு உரியவர்கள். சிவ் பாபா உங்களுக்கு உங்களின் ஆஸ்தியை கொடுக்கின்றார்.
ஆகவே வேறு எவரும் அல்லாது தந்தையே உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அகநோக்கு உடையவராகி உங்களுடன் பேசுங்கள். நான் தேவர் ஆகுவதனால் எனது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? எனது உணவு பானம் எதுவாயினும் தூய்மை இல்லாமல் இருக்கிறதா? 2. உங்கள் எதிர்கால 21 பிறவிக்கான உங்கள் பாக்கியத்தை மேன்மையாக்குவதற்கு சுதாமாவை போல் உங்களிடம் உள்ள அனைத்தையும் கள்ளம் கபடமற்ற பிரபுவிடம் கொடுத்து விடுங்கள். இந்த கல்வியை தவறவிடுவதற்கான எத்தகைய சாக்கு போக்குகளையும் கூறாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஆத்மாக்களின் ஆதி தர்மத்தை கடைபிடித்து உங்களின் ஆதியான அனாதியான ரூபங்களின் விழிப்புணர்வினால் தூய்மையாகவும் யோகியாகவும் ஆகுவீர்களாக. பிராமணர்களின் ஆதி தர்மம் தூய்மையாகும். ஆனால் தூய்மையின்மை என்பது புற தர்மம். தூய்மையை கடைபிடிப்பது மக்களுக்கு கடினமாக உள்ளது. ஆனால் குழந்தைகளான உங்களுக்கு அது மிகவும் லேசாக உள்ளது. ஏனென்றால் ஆத்மாக்களான உங்களின் உண்மையான ரூபம் எப்பொழுதும் தூய்மையே என்பதை நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். உங்களின் அனாதியான ரூபம் தூய ஆத்மா என்பதே ஆகும். உங்களின் ஆதி ரூபம் தூய தேவர் என்பதாகும். தற்சமயம் உள்ள கடைசி பிறவியிலும் அது தூய பிராமண வாழ்க்கையாகும். எனவே தூய்மையே பிராமண வாழ்க்கையின் ஆளுமை. தூய்மையாக இருப்பவர்களே யோகிகள் ஆவார்கள். ஸ்லோகம். உங்களை ஓர் இலகு யோகி என்று அழைப்பதன் மூலம் கவனக்குறைவு அடையாதீர்கள். ஆனால் சக்தி ரூபம் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கில் இருப்பவர்கள் சதா சந்தோஷமாக இருப்பார்கள் என கூறப்படுகிறது. அவர்களால் எந்தவிதமான புற கவர்ச்சிகளாலும் கவரப்பட முடியாது. அவர்களால் தமது சொந்த மனதின் அல்லது மற்றவர்களின் கட்டளைகளால் கவரப்பட முடியாது. அகநோக்கில் இருப்பவர்கள் சதா சந்தோஷமாக இருப்பார்கள். அத்துடன் சந்தோஷத்தை அருள்பவரின் குழந்தைகளாக மாஸ்டர் சந்தோஷத்தை அருள்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் புற நோக்கிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். ஓம் சாந்தி.